ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரானதை பார்க்க போகிறோம். ஸோ செமையான லோன் ஆப்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி இந்த லோன் ஆப்பில் நிறைய டைம் லோன் எடுத்துட்டேன். எப்போ கேட்டாலும் எனக்கு லோன் கிடைக்கும். எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக லோன் எடுக்கணும்னா இந்த ஆப் நான் பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. இது ஒரு ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப். இது ஒரு NBFC லோன் ஆப். நான் ஏன் இப்போ திரும்ப சொல்லிட்டே இருக்கேன்னா, நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்டில் ஃபேக் லோன் ஆப்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டுருக்கேன். இது ஒரு ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப். ஸோ இந்த லோன் ஆப் யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற 98% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நான் யூஸ் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த லோன் ஆப்பில் லோன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்பில் வந்து 10,500 மேலே நான் லோன் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் வந்து அது பெண்டிங்கில் இருக்குது. நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல. ஸோ பேமெண்ட் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. பேமெண்ட் பண்ணுறதுனா இந்த லோன் ஆப்பில் வந்து நிறைய லோன் ஆப்பில் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேங்க்கில் எப்படின்னா நீங்கள் வந்து ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு வந்து டோட்டல் டியூ வந்து 10,550 இன்னும் பேலன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ பேமெண்ட் வந்து எனக்கு டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு May 10 தான் எனக்கு வந்து டியூ டேட்டே எனக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த ஆப்பில் வந்து நம்ம லோன் எடுக்கலாம். அதில் எப்படி எடுக்கிறது என்னென்னு கேட்குறாங்கன்ற நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. நான் ஸ்க்ரீன் இருக்கிறது காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து லோன் எடுக்கலாம். 100% இந்த ஆப்பில் வந்து லோன் ஷுவர் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு லோ அமௌண்ட் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆப்பில் அப்ளை பண்ணலாம். இல்லை ஹை அமௌண்ட் நினச்சிங்கன்னா 60,000 வரை இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறதை பொறுத்து, கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு லோன் வந்து இங்கே ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பில் என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் 9 தான் இப்போ லோன் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஏப்ரல் 9க்கு நான் 9,700 9,175 லோனு. ஸோ வந்து எனக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆனது அமௌண்ட்டு. ஸோ லோன் எடுத்து 10,000. ஸோ அது இன்ட்ரெஸ்ட்லாம் போய் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆன அமௌண்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எத்தனை டைம் இந்த ஆப்பில் லோன் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். மார்ச்சில் எடுத்திருக்கேன் 13,908 எடுத்திருக்கேன். ஸோ ரீபேமெண்ட்டும் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா February, January அப்படின்னு நான் நிறைய டைம் இந்த ஆப்பில் வந்து லோன் ஈஸியாக எடுத்திருக்கேன். இது வந்து லோன் கொடுத்தோம்னா நான் ஃபுல்லாக நிறைய டைம் இந்த ஆப்பில் மேக்ஸிமம் எனக்கு ஒரு எமர்ஜென்சினா இந்த ஆப்பில் தான் நான் வந்து லோன் வந்து எடுப்பேன். ஒன்ஸ் இந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்ததுக்கப்புறம் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டியூ அப்படி இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட் நீங்கள் கட்டுங்கன்னு கேட்கும். நெக்ஸ்ட் டோட்டல் டியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்ணியை கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பர்ஸ் ஆச்சு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு வரும், ஸோ ரீபேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு வரும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் 10,000 எடுத்துட்டீங்க, ஒரே நாள் நீங்கள் திருப்பி கட்டினாலும் ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஸோ 2 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வரும். அந்த மாதிரி இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்லேயே டவுன்லோட் ஆயிடும். ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஒன்லி உங்கள்கிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் செல்ஃபி, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப்பும் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக உங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி லோன் வந்து கிடைக்கும். ஈஸியாக அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் கிடைக்கலன்னா நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க. ஒன்ஸ் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கானா அதுலேருந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கிரெடிட் கார்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் பாரத் நெக்ஸ்ட் ஒரு ஆப்புக்கு போகும். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அந்த ஆப்பில் வந்து உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்கும். கேட்டதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ண சொல்லும். உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்ற பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து உங்களோட சார்ஜஸை பொறுத்து நீங்கள் மாறும். ஸோ நீங்கள் இன்றைக்கே மாற்றணும்னு நினச்சிங்க அதுக்கு ஒரு சார்ஜ், 2 நாள் கழிச்சு மாறினா போதும் அப்படின்னு நினச்சிங்க அதுக்கு ஒரு சார்ஜ். அந்த மாதிரி சார்ஜஸ் வரும். ஸோ சார்ஜஸ் மற்ற ஆப் கம்பேர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளியே கொடுக்குறத விட இங்கே கம்மியாக இருக்கும். அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை. ஸோ இந்த ஆப்போட லிங்க்குன்னு நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டுலேருந்து மாற்றுற லிங்க்கு கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில்
98% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஆப் கரெக்டான ஆப்ஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். பாய்.